இயேசு ரட்சகரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை வாழ்த்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஐயா. கிரியேக தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு என்ற நாமம் உடையவராக இருக்கிறவரே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வரும்படி அன்போடு அழைக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை ஆண்டவரே துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி 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 மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவன் எழுந்தருளுவீராக, தேவாதி தேவன் எழுந்தருளுவீராக, கர்த்தாதி கர்த்தர் எழுந்தருளுவீராக, அதிசயமான தேவனே நீர் எழுந்தருளுவீராக. தேவன் எழுந்தருளுவார், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாய் ஓடி போவார்களாக. புகை பறக்கடிக்கிறது போல நீர் அவர்களை பறக்கடிப்பீர். அக்கினிக்கு முன்பாக மெழுகு உருகி அழிந்து போகிறது போல கர்த்தாவே, உம்முடைய சத்துருக்கள் உமக்கு முன்பாக அழிந்து போவார்கள். நீதிமான்களோ மக்கள் மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக, ஆனந்த சந்தோஷம் அடைவார்களாக. தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை இந்த நேரலை காட்சியின் மூலமாக பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும், பிரியமான சகோதர சகோதரிகளையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் இருக்கிற இடத்தில் தயவாக நெடுமடங்கார் படியிட்டு கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? துதி ஸ்தோத்திரங்களோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உங்கள் வீடுகளிலே, உங்கள் அருகிலே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இயேசு அங்கே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டிலே இயேசு வந்து நிற்கிறார். உங்கள் வீட்டிலே இயேசு வந்து நிற்கிறதை நீங்கள் உணர முடியும். கண்ணீரோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை, 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 அன்பரேசுரா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்கள். ஆவியான தேவனுக்கே அன்பரேசுரா தேவுக்கே. ஆவியான தேவனுக்கே. அன்போடு அவரை வரவேற்போமா? நம் ஆண்டவராகிய கர்த்தரை அன்போடு கூட, ஆண்டவரே உம்மை அன்போடு வரவேற்கிறோம். தகப்பனே, நாங்கள் உம்மை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்வீராக, ஆளுகை செய்ய ராஜரீகம் பண்ணுவீராக. ராஜாதி ராஜாவாகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே,
அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான காலை வேளையிலே நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்தி போற்றுகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாள் விலையேற பெற்ற நாளாக எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற உடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை ஆராதிப்பது போல் பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பம் அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவரே, தகப்பனே, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, பணிந்து கொள்ள, தொழுது கொள்ள உங்க பாதத்தில் அமர்ந்து இருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் உங்க ரத்தத்தால் ஒரு விசை கூட எங்கள் யாவரையும் கழுவி பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ள கிருபை தாரும். பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை சேவிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, ஆனந்த சத்தத்தோடு உம்மை ஆராதனை செய்ய கிருபை தாரும். துதிகளினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் நன்றி பலிகளினாலும் என் ஆண்டவராகிய கர்த்தரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உயர்த்தி ஆராதிக்க கிருபை தாங்கப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. நீங்க மன மகிழ்ந்து ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி போடும். ஒரு மனதோடு காத்துக்கொள்ளும். நல்ல ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெயமெடுக்க தடையின்றி கடந்து போகட்டும். யாவரும் பார்க்க உதவி செய்யும். அற்புதங்களை செய்து மகிமைப்படுகிறார். இரட்சகர் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வேளையில் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். பெரிய பாடல் புத்தகத்தில் 100வது பாடல், தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றிடுவோம் என்ற பாடலை சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென், பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்தை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை தரும் தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை தரும் தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம். கரங்களை தட்டி பாடுங்கள். தேவ தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை கழித்திடுவோம். துதிகள் என்றும் வானம் பூமி ஆளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவார். நன்றோடு ஆளும் தேவன் காத்து
பிள்ளைகள் யாரும் பாடுங்க. புத்தகத்தில் 314வது பாடல். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். பாவங்கள் போக்கிடும் நாமம், பரிசுத்தம் நிறைந்த நல்நாமம். பாவங்கள் போக்கிடும் நாமம், பரிசுத்தம் நிறைந்த நல்நாமம். அகவானிலே அருள்தனையே அளிக்கும் அன்பு தேவன். அகவானிலே அருள்தனையே அளிக்கும் அன்பு தேவன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். கண்ணீர் துடைத்திடும் கரங்கள், காயும் கண்ணீர் துடைத்திடும் கரங்கள், காயும் கரங்கள். கருணை மீதும் கரங்களையே நீட்டி அடைக்கும் தேவன். கருணை மீதும் கரங்களையே நீட்டி அடைக்கும் தேவன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். நன்மை செய்திடும் கால்கள், நம்மோரை தேடிடும் கண்கள். நன்மை செய்திடும் கால்கள், நம்மோரை தேடிடும் கண்கள். அளவில்லாதே ஆசீர்வாதங்களையே அளிக்கும் நல்ல தேவன். அளவில்லாதே ஆசீர்வாதங்களையே அளிக்கும் நல்ல தேவன். இயேசு என் வாழ்வில் இன்பம், ஈகமதில் அவரை புகழ்வேன். இயேசு என் வாழ்வில் இன்பம்.
இயேசு காட்டும் பாதை இடரில்லா வழியே, இயேசு காட்டும் பாதை இடரில்லா வழியே, ஜீவ வழி என்றவரே ஜீவன் தந்தே தேவன், ஜீவ வழி என்றவரே ஜீவன் தந்தே தேவன், இயேசு என் வாழ்வில் இன்பம், மிகவதில் அவரை புகழ்வே, இயேசு என் வாழ்வில் இன்பம், மிகவதில் அவரை புகழ்வே, சிலுவையில் தொங்கும் மீட்பே சிறந்த என் வாழ்வின் பங்கு, சிறந்த என் வாழ்வின் பங்கு, சுதந்திரமே நல்கிடுவார் சுகமாய் தங்கி வாழ்வே, சுதந்திரமே நல்கிடுவார் சுகமாய் தங்கி வாழ்வே, இயேசு என் வாழ்வின் இன்பம், மிகவதில் அவரை புகழ்வே, என் இயேசு என் வாழ்வின் இன்பம், மிகவதில் அவரை புகழ்வே. ஹல்லேலூயா. நெடுமுழங்கால் படியிட்டு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவர் கண்களை மூடி இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி நம்ம அப்பா இயேசுவை நாம் ஆராதிக்கலாமா? ஓ உமக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசையா, நல்லவரே நல்லவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிங்களா? Praising Jesus, hallelujah. இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே, சகல கனத்திற்கு மகிமைக்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. I worship my Lord, hallelujah. உம்மை பணிந்து கொள்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை பணிந்து தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் கண்ணீரோடு ஆண்டவருக்கு ஆமென் ரெண்டு கரங்களை விரித்த வண்ணமாக கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசையா. அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே அன்பான தேவா, அருமை இரட்சகரே, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் ஐயா, நெஞ்சாரை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் பாரிவிட்டீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து எப்போதும் காப்பவரே, இரவும்
பகலும் ஐயா கூட இருந்து எப்போது காப்பவரே. தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. என்னை மறவாத தெய்வம் மாறாத நேசர் மகிமைக்கு பாத்திரரே. கண்ணீரோடு நன்றி சொல்லுங்க. நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி என் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ஆவியானவரே. கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதங்களை முத்தம் செய்வோமா? இருதயம் உடைந்து இருதயம் திறந்து, தகப்பனே எனக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்தீரையா, என்னை ரட்சித்தீரே, உளையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? உளையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையாத சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. Amen. நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நன்றி அப்பா இயேசையா, உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆராதனை பிதாவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை உமக்கே, ஆராதனை பிதாவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை உமக்கே. ரத்தம் வடிகிற இயேசு அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை மட்டும் நோக்கி பாருங்கள். அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. அவருடைய பாதங்களை முத்தம் செய்ய பிரியமானவர்களே. நமக்காக ஆடுகளினாலே அடித்து நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்ட அவருடைய பாதங்கள், அந்த காயங்களை முத்தம் செய்வோமா? முத்தம் செய்வோமா? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா உம்மை நேசிக்கிறேன். அவருடைய பாதங்களை முத்தம் செய்து சொல்லுங்க,
நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையே நேசிப்பேன் அப்பா. என் வாழ்நாளெல்லாம் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மறுபடியும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் தேவனுடைய செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். சபையாருக்கு ஒரு அறிவிப்பை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி முதல் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணி முதல் அந்த வாரத்தில் சனிக்கிழமை இரவு 12 மணி வரைக்கும் நம்முடைய செயின் பிரேயர் சன்னி ஜெபம் நடைபெறும். தேவ பிள்ளைகள், நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த நேரத்தில் தவறாதபடி ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய செய்திக்குள் கடந்து போவோமா? Praise the Lord. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஏசப்பாட்ட கேளுங்க, தகப்பனே என்னோடு பேசுமையா, நீர் என்னோடு பேசும் என்று கேளுங்க. அன்பானவர்களே, அவர் பேசுகிற தெய்வம். அவர் எல்லாருக்கும் தெய்வம். அவர் மதத்திற்கு அப்பாற்பட்ட தெய்வம். எல்லோரையும் நேசிக்கிற ஆண்டவர் உங்களையும் நேசிக்கிறார். என்னோடு பேசுங்க தகப்பனே என்று கேளுங்க. உங்கள் வாழ்க்கையோடு அவர் பேசுவார். உங்கள் பிரச்சனையோடு அவர் பேசுவார். உங்கள் எதிர்கால அவர் பேசுவார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை அவர் உங்களோடு பேசுவார். உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு தகப்பனே, தேவாவியானவரே, தகப்பனே இயேசுவே பேசுங்க. நன்றி சொல்லுகிற தடையை மாற்றுகிறாங்க. உங்களுடைய வசனம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அதற்கு எதிராக கிரியை செய்கிற அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்தி ஜெயப்படுத்தி வார்த்தைக்கு வல்லமைக்கு எங்களை அர்ப்பணிக்கிற தகப்பனே பொறுப்படுத்திக் கொண்டு பேசுகிறதற்காக நன்றி. ஆமென், ஆமென். மறுபடியும் வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உங்களுடைய இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று இயேசு சொன்னார். இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியின் தலைப்பு சமாதானத்தை கொடுக்கும் இயேசு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து அவர் சொன்ன அருமையான வார்த்தைகள். அவர் கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு அவர் மரிப்பதற்கு முன்பாக நம்முடைய சீசர்களை பார்த்து அநேக காரியங்களை சொன்னார். அதிலே அவருடைய இருதயம் கலங்கி கொண்டு இருந்தபடியினாலே அவர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். ஆகவே நீங்கள் கலங்காமல் இருங்கள், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, நீங்கள் பயப்படாமல் இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பலவிதமாய் மனிதர்கள் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள். எந்த வழியில் போனால் சமாதானம் கிடைக்கும்? யார் அந்த சமாதானத்தை கொடுப்பார்கள்? அந்த சமாதானம் என்பது எப்படி இருக்கும்? சமாதானம் என்று சொன்னால் நிம்மதி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுதான் சமாதானம்.
ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே சமாதான பிரபு, நானே சமாதான காரணம் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மனிதர்களுக்கு இன்றைக்கு பல வழிகளிலே இந்த சமாதானத்தை நாடி தேடி ஓடுகிறார்கள். தங்களுடைய பிரச்சனையிலே, தங்களுடைய போராட்டத்திலே, தங்களுடைய கண்ணீரின் வாழ்க்கையிலே முதலாவது இழந்து போவது சமாதானம், நிம்மதிதான். நிம்மதியை இழந்து போனால் எத்தனை கோடி பணம் நம்மிடத்தில் இருந்தாலும், எவ்வளவு பொன் நம்மிடத்தில் இருந்தாலும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு செல்வாக்குகள் இருந்தாலும் சமாதானம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. சமாதானத்தை இழந்த உடனே பலர் எடுக்கிற முடிவு என்ன தெரியுமா? பலவிதமான வழிகளிலே அந்த சமாதானத்தை தேடி பார்ப்பார்கள். பலர் மதுபானத்தை குடித்து சமாதானம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள். சிலர் புகைப்பிடித்து சமாதானம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள். சிலர் போதைப் பொருளை பயன்படுத்தி சமாதானம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள். சிலர் பாவ சந்தோஷத்திலே விழுந்து சமாதானம் கிடைக்கும் என்று பார்ப்பார்கள். சமாதானம் கிடைக்கவே செய்யும். பாவ சந்தோஷமானது உங்களுக்கு தற்காலிகமாக கொஞ்ச நேர சமாதானத்தை கொடுக்கும், கொஞ்ச நேர சந்தோஷத்தை கொடுக்கும். அதற்கு பிறகு நீங்கள் எவ்வளவாக நீங்கள் அந்த சமாதானம், அந்த சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்தீர்களோ அதை போல பல கோடி மடங்கு வேதனையும் கண்ணீரையும் துக்கத்தையும் கொண்டு வரும், அழுகையும் புலம்பலையும் கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும், உங்கள் வாழ்க்கையிலே பாவத்தை கொண்டு வரும். இன்னும் இன்னும் அதிகமாக நீங்கள் மகா பெரிய வேதனைக்குள்ளே, கண்ணீருக்குள்ளே தள்ளப்படுவீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை முடிவிலே என்ன செய்கிறார்கள்? சமாதானம் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எது இருந்து எனக்கு பிரயோஜனம்? பிள்ளைகள் இருப்பார்கள், அருமையான பிள்ளைகள் இருப்பார்கள், நல்ல மனைவி இருப்பார்கள், பணம் இருக்கும், நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், நல்ல படிப்பு இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சமாதானத்தை இழந்த உடனே என்ன செய்கிறார்கள்? பலர் தங்களை தாங்களே தற்கொலை பண்ணி மரித்து போகிறார்கள். தற்கொலை பண்ணி மரித்த உடனே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, மரணத்துக்கு பிறகுதான் நம்முடைய நித்தியமான, அதாவது முடிவில்லாத வாழ்க்கையின் ஆரம்பம். ஒன்றில் நரக பாதாளத்திலே போய் எரிகிற அக்கினிக்குள்ளாக போய் நாம் வேதனை அனுபவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்திருப்போமே, ஆனால் நாம் சொர்க்க ராஜ்யத்தில் போய் அவரோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். தற்கொலை பண்ணி சாகிற ஒவ்வொருவரும் நரகத்திற்கு போவது நிச்சயம். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஆத்மா சாந்தி அடைவது இல்லை. அது நரக பாதாளத்தில் போய் வேதனையை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்கே பார்க்கிறோம். அந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அறைகூவி உங்களை கூவி அழைத்து சொல்லுகிறார், இதோ சமாதானத்தை நான் கொடுக்கிறேன், சமாதானம் என்னிடத்தில் இருக்கிறது. அதற்கு நீங்கள் பொண்ணோ வெள்ளியோ பணமோ காசோ கொடுக்க வேண்டாம், எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம், என்னிடத்தில் வந்தால் போதும், நான் சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் பாருங்கள். அவர் சொன்னார், இந்த சமாதானம் என்னுடைய சமாதானம். தெய்வம் அவருடைய சமாதானத்தை அவருக்கு கொடுக்கிறார், நமக்கு தருகிறார். பாருங்க, தெய்வம் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அவரிடத்தில் வந்து அவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். அந்த சமாதானம் ஒருபோது நம்மை விட்டு போகாது. அந்த சமாதானம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்மோடு கூட இருக்கும். அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசு கூடவே இருப்பார். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், இதோ உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் அல்ல. உலகத்திலே பலவிதமான வழிகளிலே சமாதானத்தை தேடுகிறார்கள், பலவிதமான வழிகளிலே சமாதானம் கிடைக்கும் என்று அதை செய்து பார்க்கிறார்கள். அந்த சமாதானம் நிரந்தரமில்லாத சமாதானம். அந்த சமாதானம் கொஞ்ச நேரத்தில் நம்மை விட்டு போய்விடும் பாருங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு நமக்கு சமாதானத்திற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தண்டனை, வேதனை,
ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது. இந்த உலகத்தில் நமக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக வந்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். பிரியமானவர்களே, மற்றவைகள் அல்ல. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ஆக்கினை நாம் சமாதானத்தை இழந்து போக காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பாவங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல் அக்கிரமங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்மார்க்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாபங்கள், இவைகள் நிமித்தமாக நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காக நம்முடைய மீறுதல் நிமித்தமாக இயேசு காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக இயேசு நெருக்கப்பட்டார். சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணும்படி, சமாதானத்தை நமக்கு, அவருடைய சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் மேல் தண்டனை வந்தது. அவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். சிலுவையிலே அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்தபடியினால் இன்றைக்கு அவருடைய சமாதானம் நமக்கு இருக்கிறது. இதை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். கொலோசியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள், இந்த பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு அவை இயேசுவின் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிற்று. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இங்கே பார்க்கிறோம், இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் நமக்கு சமாதானத்தின் ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பாருங்கள், 3 காரியங்களை நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை நான் முடிக்கட்டும். சமாதானம் கிடைக்க 3 காரியங்கள். இயேசுவிடத்தில் வரும்போது சமாதானத்தை கொடுக்கிறார். இது 3 காரியத்தை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். முதலாவதாக, சங்கீதங்களின் புத்தகம் 119வது சங்கீதம் 165வது வசனம். சங்கீதங்களின் புத்தகத்தில் 119வது சங்கீதம் 165வது வசனம். உம்முடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தேவனுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா? பிரியமானவர்களே, பாருங்க, வேதம் என்று சொன்னால் என்ன? ஆண்டவருடைய வார்த்தை. அதை வசனம் என்று சொல்லுகிறோம், அதை நான் வேதம் என்று சொல்லுகிறோம். இந்த வேத புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? ஆண்டவர் இயேசு சொன்ன அவருடைய வார்த்தைகள் அடங்கிய, அந்த சத்தியங்கள் அடங்கிய புஸ்தகம். பாருங்க, அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கிடைக்குமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் கிடைக்குமா? பாருங்க, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இயேசுவினுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம் என்பதை இதனாலே நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டு இருக்குமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஒருவர்கள் கைகொண்டு நடப்பார்களே, ஆனால் அவர்கள் இருதயத்திலே தேவனுடைய அன்பு வருமா? அந்த அன்பு பூரணமாக இருக்குமா? உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து பாருங்க, பல இடங்களிலே அவர் உயிர் தெழுந்த பிறகு அறை வீட்டுக்குள்ளே பயத்தோடு இருந்த சீசர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அவர் தரிசனம் கொடுக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள். பேதுருக்கு, சீசர்களுக்கு அவர் மறுபடியும் தரிசனமாகிறார். கலிலேயா கடற்கரை ஓரத்திலே அவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சமாதானக்காரன். அவரை தவிர வேறு யார் இந்த உலகத்தில் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தை கைக்கொள்ளுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மெய்யாகவே தேவனுடைய அன்பு அவர்கள் இருதயத்திலே பூரணப்பட்டு இருக்கும்.
தேவனுடைய அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கும். தேவ சமாதானம் வரும்போது உங்கள் இருதயத்தில் தேவனுடைய அன்பு பெருகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 22வது வசனம். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனம் அதுதான் வேதம் என்று சொல்வது. வசனம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இன்றைக்கு அநேகர் வேத வசனத்தை கேட்கிறோம். பாருங்கள், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதன் விபச்சார பாவத்தை செய்கிறார்கள். பொய் பேசாதிருப்பாயாக, பொய்யை பேசுகிறார்கள். உங்கள் வாயிலை கெட்ட வார்த்தைகள் ஒன்று வரக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கெட்ட வார்த்தையை பேசுகிறார்கள். மதுபானத்தை குடிக்காதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மதுபானத்தை குடிக்கிறார்கள். பிறருடைய நிலத்தையோ அவருடைய எல்லை கல்லையோ நீ மாற்றி போடவோ, நீ அபகரிக்கவோ வஞ்சிக்கவோ செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை செய்கிறார்கள். பிறருக்கு விரோதமாய் நீ பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பொய் சாட்சியை சொல்லுகிறார்கள். களவு செய்யாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். களவு செய்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், என்னை என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே இருக்கிறவைகளுக்கு ஒப்பாய் இருக்கிற ஒன்றையாயிரும் ஒரு சுரூபத்தை ஆகிலும் நீங்கள் நமஸ்கரிக்கவோ சேவிக்கவோ அவைகளை உருவாக்கவோ வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நான் எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்படிப்பட்ட பாவங்கள் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானம் நன்றாக தெரிகிறது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், ஆனால் அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கை நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு அந்த பாவத்தை செய்து செய்து ஒரு பாவியாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், அப்ப பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். பாருங்க, ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 48:18வது வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். பாருங்கள், என்னுடைய கற்பனை என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வேதம். அதைதான் கற்பனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மறுபடியும் வாசிப்போம். என் கற்பனைகளை கவனித்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நலமாயிருக்கும், அப்பொழுது உன்னுடைய சமாதானம் நதியை போலவும் உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலவும் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்க கேட்டோம். பாருங்கள், என்னுடைய கற்பனைகளை நீ கைகொண்டாய், ஆனால் உன்னுடைய சமாதானம் நதியை போல பாய்ந்து கொண்டிருக்குமா. தேவனுடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவர்கள் அல்லவே, பிரியமானவர்களே. பாருங்கள், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற ஒரு தேவ பிள்ளை ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவார்கள். அதுதான் ஆண்டவருடைய வேதத்தை நேசிப்பது. அவருடைய வேத வசனத்திற்கு கீழ்ப்படிவார்கள். அப்படி கீழ்ப்படியும் போது உங்களுடைய சமாதானம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம், உங்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் தருகிற சமாதானம் உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வீட்டிலே நதியை போல பாய்ந்து செல்லுமா. நதியை போல பாய்ந்து செல்லுமா. பாருங்கள், அப்படியானால் ஆண்டவருடைய வேதத்தை நாம் நேசிக்காமல் இருப்பது எதை குறிக்கிறது? ஆண்டவரை நேசிக்காமல் இருப்பது. ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நாம் ஆண்டவரை நேசிக்காமல் இருக்க காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மீறுதல்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், கீழ்ப்படியாமைகள், முரட்டாட்டங்கள், துணிகர பாவங்கள், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள், இவைகள் நிமித்தமாகவே சமாதானத்தை இழந்து போகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் தாவீது என்கிற ராஜா, ஒரு பெரிய பிரசித்த பெற்ற ராஜா, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன், ஒரு தீர்க்கதரிசியும் கூட, நல்ல ஒரு ஜெப வீரன், ஆராதனை வீரன், நல்ல ஒரு பாடகன், பெரிய சாமர்த்தியசாலி, பெரிய பராக்கிரமசாலி, ஒரு பெரிய யுத்த வீரன், ஆண்டவரை மிகவும் நேசிக்கிற ஒரு மனிதன். அவன் ஒரு பாவத்திலே விழுந்து விட்டான். உபச்சார பாவம்.
விபச்சார பாவத்திலே விழுந்தவன் உணர்வில்லாமல் இருந்து போனான். அவனுடைய சமாதானத்தை இழந்து விட்டான். சமாதானத்தை இழந்து விட்டான். ஒரு நாள் தீர்க்கதரிசியின் மூலமாய் அவன் செய்த பாவத்தை சுட்டி காட்டிய போது அவன் இருதயத்திலே குற்றப்பட்டவனாக அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பாவம் செய்தேன். என் அன்பு தேவ பிள்ளையே, என் அருமை சகோதரனே, சகோதரியே, என்னை கேட்கிற தகப்பனே, தாயே, என் வாலிப பிள்ளைகளே, இந்த வேளையில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி உன் இருதயத்திலே நீ ஒத்துக்கொண்டு கண்ணீரோடு நீ அறிக்கை செய்து இயேசுவிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து அவர் உன்னை அவருடைய இரத்தத்தினாலே உன்னை கழுவி சுத்தமாக்கி உன்னை பரிசுத்தமாக்கும் பொழுது அந்த பாவ குற்ற உணர்வு உன்னை விட்டு நீங்கி போய்விடும். சமாதானம் உள்ளத்திலே நிரம்பி இருக்கும். தேவ சமாதானம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது தேவ சமாதானம் உள்ளத்தை நிரப்புகிறது. நாம் வாசித்தோம் அல்லவா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்கள் ஒருபோதும் இடறி போகவே மாட்டார்கள். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் கர்த்தரையே நம்பி இருக்கிறபடியினால் கர்த்தர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார். கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற மனதை உடைய ஒருவரை தேவனாகிய கர்த்தர் இயேசு என்ன செய்வாரா? பூரணமாய் அவருடைய சமாதானத்தை கொடுத்து பாதுகாத்துக் கொள்வார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சாதாரணமாக பிடிக்கிறதும் உண்டு, பற்றி பிடிக்கிறதும் உண்டு. பற்றி பிடிக்கிறது என்றால் என்ன தெரியுமா? அதற்கு உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். வேத புஸ்தகத்திலே ரூத் என்று சொல்லுகிற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்திலே ஒரு சரித்திரம் நடந்த சம்பவத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே ரூத் என்று சொல்லுகிற அந்த வாலிபர், அந்த இளம் பெண், கணவனை இழந்த ஒரு விதவை, அவள் தன்னுடைய மாமியாரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் உம்மை விட்டு போகிறதை குறித்து என்னோட நீ பேச வேண்டாம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரிக்கிற இடத்தில் நானும் மரிப்பேன் என்று சொல்லி அவள் உறுதியாக தன்னுடைய மாமியாகிய நகோமியை பற்றி பிடித்துக் கொண்டாள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையில் அவள் பற்றி பிடித்துக் கொண்டாள் தெரியுமா? இந்த நகோமி என்று சொல்லுகிற அந்த அம்மா இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம் என்று சொல்லுகிற அந்த ஊரை சேர்ந்தவர்கள். அந்த ஊரிலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவர்களுக்கு அங்கே பஞ்சம் வந்துவிட்டது. பிழைப்பை தேடி இஸ்ரவேல் தேசத்தின் பக்கத்து தேசமாகிய மோவாப் என்று சொல்லுகிற தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அந்த அம்மாவுடைய கணவனார் எலிமெலேக்கு, அவர்களுக்கு 2 திருமண வயதில் உள்ள 2 குமாரர்கள், மக்லோன், கிலியோன், 4 பேரான ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக அவர்கள் மோவாப் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள். அங்கே போய் ஆரம்பத்திலே போய் வேலை செய்தார்கள், பிழைத்தார்கள், தொழில் செய்தார்கள். எல்லாம் மிகவும் நன்றாக இருந்தது. அங்கே உள்ள பெண்களை 2 பேரை திருமணம் செய்தார்கள். ஒரு மருமகளின் பெயர் ஓர்பாள், இன்னொரு மருமகளின் பெயர் ரூத். ஒரு நாள் இந்த நகோமி அம்மா அவர்களுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான கண்ணீர் வேதனையான புயல் காற்று வீச ஆரம்பித்தது. அந்த அம்மா பாருங்க, 10 வருடம் அங்கே சந்தோஷமாக இருந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய கணவனார் எலிமெலேக்கு மரித்தார். திடீரென்று அவருடைய 2 குமாரரும் ஒருவர் பின் ஒருவராக மரித்து போனார்கள். இப்பொழுது இந்த அம்மா விதவையானார்கள். பிள்ளைகள் அல்ல, புருஷனும் இல்லை, மருமகள், 2 மருமகள் மட்டும் இருக்கிறார்கள். கண்ணீர் வாழ்க்கையிலே தள்ளப்பட்டார். இப்பொழுது அவர்களுடைய காதிற்கு ஒரு நல்ல செய்தி வருகிறது. என்ன தெரியுமா? அவள் விட்டு வந்த சொந்த ஊர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற பெத்லகேம், அந்த ஊரிலே அவர்களுக்கு மறுபடியும் செழிப்பு வந்திருக்கிறது. தேசத்திலே ஆண்டவர் மழையை கட்டளையிட்டு பஞ்சம் வறட்சி எல்லாம் மாறி தேசத்திலே நல்ல ஆசீர்வாதம் செழிப்பும் வந்துவிட்டது என்ற நல்ல செய்தி அவர்கள் காதிலே கேட்கிறது. இந்த செய்தியை அறிந்த உடனே இந்த அம்மா அந்த மோவாப் தேசத்தில் இருந்து புறப்பட்டு வருகிறார்கள். புறப்பட்டு பெத்லகேமுக்கு நேராக அவர்கள் வரும்பொழுது
வழியில் வைத்து தன்னுடைய 2 மருமகளோடு அவர்கள் சொன்னார்கள், இனிமேல் எனக்கு ஒரு குழந்தை பிறந்து ஒரு மகன் பிறந்து நீங்கள் அவன் வளர்ந்து திருமணம் செய்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இல்லை. ஆகவே நீங்கள் உங்கள் இனத்திற்கும் உங்கள் தேசத்திற்கும் போங்க, நீங்கள் திருமணம் செய்து நன்றாய் இருங்கள் என்று சொல்லி அந்த அம்மா சொன்னபோது, ஒருபாடு என்று சொல்லுகிற மருமகளோ அந்த அம்மாவை கட்டிப்பிடித்து அழுது முத்தம் செய்து திரும்ப போய்விட்டார். ஆனால் இந்த ரூத் என்று சொல்லுகிற மருமகளோ அந்த அம்மாவை விட்டு விடவில்லை, பற்றி பிடித்துக் கொண்டார். இனிமேல் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காது என்பது ரூத்துக்கு தெரியும். இந்த அம்மா ஒரு ஏழை அம்மா. இனி அந்த பெத்தேகம் ஊருக்கு போனால் வயதான என்னுடைய மாமியார் வேலை செய்து எனக்கு இனிமேல் சாப்பாடு போடுவது இல்லை, நான் தான் வேலைக்கு போக வேண்டும். இதுவரைக்கும் நான் வேலைக்கு போய் பழக்கப்பட்டவளும் அல்ல. நான் போகிறது ஒரு புதிய சடங்காச்சாரங்கள், புதிய ஜனங்கள், புதிய எல்லாமே புதிதான ஒரு சூழ்நிலை. எனக்கு ஒன்றுமே தெரியாது, இடமும் தெரியாது, ஜனங்களையும் தெரியாது, ஒருவரையும் தெரியாது. ஆனாலும் அந்த ரூத்தை பாருங்கள், தன்னுடைய மாமியாரை பற்றி பிடித்து அவள் உறுதியாக இருந்து கொண்டார். அப்படியே அவர்கள் பெத்லெகேமுக்கு வந்தார்கள். அவளுடைய உறுதியான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் பார்த்தார். அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து அந்த பெத்லெகேமிலே அவள் மூலமாய் அந்த குடும்பத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பி தேவன் அந்த ஊரிலே அந்த தேசத்திலே தேவன் அந்த ரூத்தின் பெயரை மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கனப்படுத்தி ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இங்கே வாசித்தோம் அல்லவா, உம்மை உறுதியாக பற்றி கொள்கிற மனதை உடையவர்கள் உண்மையே நம்பி இருக்கும் போது அவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறார். நாம் ஆண்டவரை பின்பற்றும் பொழுது எப்படி தெரியுமா, அவரை எப்படி பின்பற்ற வேண்டும் தெரியுமா? அவரை விடாதபடி வாழ்வோ சாவோ, சுகமோ துக்கமோ, கண்ணீரோ சந்தோஷமோ, செழிப்போ நஷ்டமோ தோல்வியோ ஆசீர்வாதமோ, எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் இயேசு எனக்கு போதும், என் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று சொல்லி சவால் விட்டு ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தோடு கூட கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாசியுங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிறிய காரியமானால் உடனே வருவது கவலைதான். கவலை வந்துவிட்டால் இருதயத்தில் உடனே கலக்கம் வரும். கலக்கம் வந்துவிட்டால் உடனே பயம் வரும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாது, கலங்காது, பயப்படாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அப்படியே பாருங்கள், கலிலேயா கடலிலே ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு நேராக அவங்க யாத்திரையா வந்து கொண்டே இருந்தார்கள். திடீரென்று கடலிலே பயங்கரமான புயல் காற்று, கொந்தளிக்கிற அலைகளும் எழுந்துவிட்டது. அங்கு அப்பொழுது படகு அமிழ்ந்து போகிற அளவில் பயங்கரமாக இருந்தது. இவர்களால் அதை ஒன்று செய்ய முடியவில்லை. அந்த சீசர்களோ அவர்கள் அந்த கடல்களே மீன் பிடித்தவர்கள். ஆண்டவர் இயேசு ஊழியத்திற்கு அழைத்து வருவதற்கு முன்பாக அந்த சீசர்களில் பலர் அந்த கடலிலே தன்னுடைய சிறு வயது முதலே மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு வந்தவர்கள். ஆகவே அந்த கடலிலே புயல் காற்றுகள் எழும்பும் பொழுது, சூறாவளி காற்று எழும்பும் பொழுது எவ்வளவு பயங்கரமா இருக்கும் என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்கள் அந்த சூறாவளி காற்று நிமித்தமாய் எழும்பின அலைகள் கொந்தளித்து அந்த படகுக்குள்ளே தண்ணீர் வருகிறது. பயங்கரமாய் படகே அமிழ்ந்து எல்லோரும் சாகக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் அந்த படகிலே பின்னணியத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திரை செய்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திரை செய்து கொண்டே இருக்கிறார். இவர்கள் அதுவரைக்கும் எல்லாரும் முயற்சி பண்ணினார்.
கடுமையாக முயற்சி பண்ணி போராடினார்கள். எப்படியாகிலும் அக்கறைக்கு நேராக தம்முடைய இந்த படகை நாம் கொண்டு சேர்த்து விடலாம், நாம் எப்படியாகிலும் தப்பி பிழைத்து கரை சேர்த்து விடலாம் என்று சொல்லி ஜீவ மரண போராட்டத்திலே அவர்கள் போராடி கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஒருவர் கூட இந்த போராட்டத்தின் மத்தியிலே இயேசுவை போய் எழுப்பவே இல்லை. இயேசு கூட தான் இருக்கிறார். பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் கூட இருக்கிறார். காற்றையும் கடலையும் படைத்தவர். அவர் சொல்ல ஆகும் கட்டளைகளும் இருக்கும். அவர்களுடைய முழு முயற்சிகளும் செய்து அவர்கள் சோர்ந்து போய் இனிமேல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது, மரிப்பதை தவிர இனி வேறு வழியே இல்லை, நிச்சயமாக இது மரணம்தான் என்று சொல்லி முழு நம்பிக்கையை இழந்து போய் கடைசியாக போய் ஒரு சீசன் இயேசுவை எழுப்புகிறார். இயேசுவை எழுப்பி, ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு நீர் பார்க்கிறீரே, நான் மடிந்து போகிறமே, நீர் தூங்கிக் கொண்டிருக்கிறீரே. உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுந்து அந்த காற்றை அதட்டி கடல் அலைகளை அமர்த்தினார். அவர் கேட்டார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் அவிசுவாசப்பட்டீர்கள்? ஏன் பயப்பட்டீர்கள்? அல்லேலூயா! சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். அங்கே கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள், அவருடைய சமாதானம் முழுவதும் போய் கலக்கமும் பயமும் வந்துவிட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில சீசர்களை போல கடைசியாக ஆண்டவரை தேடுகிறீர்களா? கடைசியாக போய் இயேசுவே எனக்கு உதவி செய்யும் அப்படி என்று கேட்காதீங்க. என் ஆண்டவராகிய கர்த்தர் கூப்பிடுகிற சத்தத்திற்கு ஓடி வருகிற ஆண்டவர், கூப்பிடுகிற சத்தத்திற்கு உங்களுக்கு செவி கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிற ஆண்டவர், இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். நீங்கள் யாராக இருந்தால் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் சொல்லுவார், இதோ நான் இருக்கிறேன் என் மகனே, என் மகளே, நீ பயப்படாதே, நான் இருக்கிறேன். சீசர்கள் முழு நம்பிக்கையை இழந்து போனார்கள். முழு நம்பிக்கையை இழந்து போனார்கள். வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் இருக்கிறீர்களா? கடைசி முயற்சியும் தோல்வி அடைந்து விட்டதா? இனிமேல் மரணத்தை தவிர வேறு வழியே இல்லை என்று சொல்லி முடிவுக்கு வந்து விட்டீர்களா? நானும் என் குடும்பமும் மரித்துதான் இனி போக வேண்டுமா? உடைய குடும்பம் மறுபடியும் நாங்கள் இழந்து போன அதே நிலைமையிலே நான் மேலே வர முடியாதா? என் குடும்பம் மேலே வர முடியாதா? என்ன செய்வேன் என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, உங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். கடைசியாக அல்ல, முதலாவது இயேசுவை கூப்பிடுங்கள். உங்களுடைய சமாதானம் தங்கி இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லா கவலைகள், பிரச்சனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு முழங்கார் படியிட்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு கூப்பிட்டு பாருங்கள். தேவ சமாதானம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளத்தை நிரப்பும். நீங்கள் கூப்பிடுகிற இடத்தில் இயேசு இறங்கி வருவார். நீங்கள் கண்ணீர் விட்டு கூப்பிடுகிற இடத்தில் இயேசு இறங்கி வருவார். எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சமுதாயமோ, நீங்கள் எவர்களாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு உதவி செய்ய இயேசு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளை, அவர் உங்களுக்காக சிலுவையில இரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். என் ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிற ஆண்டவர், எல்லோரையும் நேசிக்கிற ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். பாருங்கள், வாழ்க்கையிலே மூழ்கி போகிற நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? இனி ஒரு அடி கூட, என்னால் ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி வைக்க முடியாது, எல்லாமே முடிந்து போய்விட்டது, எனக்கு இருக்கிற வியாதியினாலே இனி மரணம் தான் மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். காலம் முழுவதும் இனி மருந்தை சாப்பிட்டுக் கொண்டேதான் இருக்க வேண்டும், வியாதிக்கு முடிவே கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள். கவலைப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்து உங்கள் துக்கங்கள், உங்கள் வியாதிகள், உங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் தாமே சிலுவையிலே அவருடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்தார். எல்லாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே உங்கள் வியாதி இன்றைக்கு சுகமாக போகிறது. என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நேரத்தில் தானே இப்பொழுது இயேசுவின் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இயேசுவின் சுகமாக்குற வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் இறங்குகிறது. இயேசுவின் கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. உங்கள் தலை முதல் பாதம் வரை
இயேசு கிறிஸ்துவுடைய சுகமாக்குற அற்புதத்தின் வல்லமை இறங்குகிறது இப்பொழுது உணர்கிறீர்கள். எலக்ட்ரிக் ஷாக் போல ஏதோ வந்து ஊடுருவி போகிறதை உணர்கிறேன். ஏதோ ஒரு அக்னியின் மேல் விழுந்து அப்படியே ஒரு அனலாக எரிகிறதை உணர்கிறேன். ஏதோ வந்து யாரோ என்னை தொடுகிறதை போல உணர்கிறேன். இயேசு உங்களை இப்பொழுது தொடுகிறார். இயேசு இப்பொழுது உங்களை தொடுகிறார். பிரியமான தேவப்பிள்ளை, ஒரு மாற்றத்தை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுதே ஒரு அற்புதத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். சமாதானம் இல்லாதபடி கொந்தளிக்கிற கடல் அதே போல தத்தளித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தில் சமாதானத்தை தருகிறார். நான் எப்படி நான் அக்கறை சேர்வேன், எப்படி என்னுடைய வாழ்க்கையில முன்னேறுவேன், இதோ வயதான என் பெற்றோரை எப்படி காப்பாற்றுவேன், விதவையான என் தாயை எப்படி காப்பாற்றுவேன், ஓ கஷ்டப்பட்டு கூலி வேலை செய்து கடினமாய் உழைத்து சம்பாத்தியம் பண்ணி ஒவ்வொரு நாளும் ரத்த வேர்வை சிந்தி என்னை ஆளாக்கி வளர்த்து படிக்க வைத்த என்னுடைய தகப்பன் தாயை நான் எப்படி கரை சேர்ப்பேன், எப்படி அவர்களை போஷிப்பேன், எப்படி காப்பாற்றுவேன், என்னுடைய சகோதரிகளின் திருமணத்தை நான் எப்படி நடத்தி வைப்பேன், என்னை ஒருவரை மட்டும் நம்பி என் ஒருவரை மாத்திர நம்பி என் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஒரு நல்ல வேலை இல்லை, என்னுடைய வேலையிலெல்லாம் தொழிலெல்லாம் நஷ்டமாக இருக்கிறது, எனக்கு யார் உதவி செய்வார்கள்? என் அன்பு சகோதரனே, ஆண்டவரே உங்களோடு பேசுகிறார். என் ஆண்டவரே உங்களோடு பேசுகிறார். உங்கள் தோல்வியை வெற்றியா இயேசு மாற்றுவார். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். சமாதானத்தை இழந்து போய் பல நேரங்களில் மரித்து போகலாமா, தற்கொலை செய்து செத்து விடுவோமா என்று நினைக்கிறீர்கள். அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது வயதான உங்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து போனேன், ஓ ஹalleluya, வயதான பெற்றோர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறார்கள். உங்களை நம்பி உங்களை நேசிக்கிற உங்கள் சகோதரிகள், உங்களை நம்பி இருக்கிறவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறார்கள். உங்களை நேசித்த பெற்றோர் உங்கள் கண்களுக்கு முன்பாய் வருகிறார்கள். பல நேரங்களிலே பல இடங்களிலே போய் உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி நீங்கள் புறப்பட்டு போனது உண்டல்லவா? போகிற இடங்களில் எல்லாம் இப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் பெற்றோரும் உடன் பிறந்தவர்களும் வரும்பொழுது, ஐயோ இவர்களுக்காக நான் உயிர் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டால் இவர்களுக்கு யார் உண்டு என்று சொல்லி நிர்கதியாகி விடுவார்களே என்று சொல்லி நான் மறித்து தற்கொலை பண்ணி செத்தால் என் பெற்றோருக்கு என் உடன் பிறந்தவர்களுக்கு செய்த துரோகமாய் மாறிவிடுமே. திரும்ப திரும்ப வீட்டுக்கு வருகிறீர்கள் அல்லவா? அந்த நேரத்தில் பிரியமான தேவ பிள்ளையே, உன்னை காண்கிற ஒரு கண், உன்னை காண்கிற ஒருவர், என் ஆண்டவர் இயேசு உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ அந்த முடிவோடு சென்ற இடங்களில் எல்லாம் உன்னை திருப்பி கொண்டு வந்தவர் அவரே. நீ அழைக்காத இயேசு, நீ விரும்பாத இயேசு, நீ கூப்பிடாத இயேசு, நீ வெறுக்கிற இயேசுதான் உன்னோடு பேசுகிறார். இப்பொழுது நீ கண்ணீரோடு என் அன்பு சகோதரனை முழங்கார் இட்டு, நீ முழங்கார் படியிட்டு நீ கண்ணீரோடு இயேசுவே என்னை பந்தித்து விடுங்க, எனக்கு உதவி செய்யும், என் உள்ளத்திலே வாரும் என்று கண்ணீர் விட்டு கதறிப்பார், கூப்பிட்டுப்பார். அந்த இடத்தில் அவர் இறங்கி வருவார். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உன் குடும்பம் உன் மூலமாகவே கட்டி எழுப்பப்படும். உன் மூலமாகவே சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக கர்த்தர் உன் குடும்பத்தை செய்ய போகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் உன்னை கைவிட்டு பரிகாசம் பண்ணினார்கள், எத்தனை பேர் உன்னை பார்த்து சிரித்திருக்கிறார்கள். ஓ எப்படி வீட்டிற்கு வெளியே செல்வேன், எப்படி நான் இந்த தெருவழியை நான் போவேன், என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். எல்லாரும் என்னை பார்த்து அற்பமாய் பேசுகிறார்கள், என்னை பார்த்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். என்னால் அதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி இருள் சூழ்ந்த நேரம் பார்த்து யாருக்கும் தெரியாதபடி வெளியே சென்று வந்து கொண்டிருக்கிறார்களா? என் ஆண்டவருடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. என் இயேசுடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டே இருக்கிறது. அவர் உன்னை நேசிக்கிறார். அன்பு சகோதரனை ஒப்பு கொடுத்து பார். உன்னுடைய வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். அதே இடத்தில் உன் தலையை நிமிர்ந்து நிற்க பண்ணி உன்னை கர்த்தர் உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. கவலைகள் பாரங்கள் எல்லாம் கர்த்தர் மேல் வையுங்கள். சங்கீதங்கள் புத்தகத்தில் 55வது சங்கீதம் 22வது வசனம் சொல்லுகிறதை பாருங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஒருபோதும் உன்னை தள்ளாட விட மாட்டார். ஐயோ நான் தள்ளாடி கீழே விழுந்து விடுவேனோ, என்னுடைய பாரம் என்னால் தூக்கி சுமக்க முடியாத பாரம் ஐயா, என்னால் தாங்கவே முடியவில்லை, என்னால் தாங்கவே முடியவில்லை, நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று நீ கதறுகிறாயா, கண்ணீர் வடித்துக் கொண்டு நிற்கிறாயா, அந்த ரங்கத்திலே நீ மறைவாய் அழுது கொண்டு இருக்கிறாயா, ஒருவருக்கு நீ சொல்லாதபடி, ஓ ஹalleluya, உன்னுடைய பிரச்சனையை யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதபடி உன்
இருதயத்துக்குள்ளே வைத்து அழுது வேதனைப்பட்டு கூனி குறுகி போய் ஒரு நடைபெணத்தை போல அவருடைய வாழ்க்கை ஆகிவிட்டது. என் ஆண்டவர் இயேசுவோடு பேசுகிறார். சமாதானத்தை இழந்து போகிறாய், உன்னுடைய பாரத்தை நீயே சுமக்கிறாய். என்னுடைய வேதனையை யாரிடத்தில் வைப்பேன், யாரிடத்தில் சொல்வேன்? என்னுடைய பிரச்சனையை யார் எடுப்பார்கள், யார் மாற்றுவார்கள்? எங்கே பரிகாரம், எங்கே கிடைக்கும்? என் ஆண்டவர் இயேசுவோடு பேசுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். நீ இயேசுவின் மேல், கர்த்தர் இயேசுவின் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். எத்தனை பேர் உன்னை கைவிட்டு போயிருந்தார், எத்தனை பேர் உன்னை ஏமாற்றிக் கொண்டு போயிருந்தார். உனக்கு உதவி செய்வேன் என்று சொன்னவர்கள் ஏற்ற வேளையில் அவர்கள் உன்னை ஏமாற்றி உனக்கு துரோகம் பண்ணி விட்டு போனவர்களை போல இயேசு உன்னை ஏமாற்ற மாட்டார். இயேசு உனக்கு துரோகம் பண்ண மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளை, என் அருமை சகோதரனை சகோதரி, என் ஐயா அம்மா, இயேசு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டார். அவர் உங்களை வாழ வைப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம், உங்களை விடுதலையாக்கக்கூடிய கர்த்தர். இப்பொழுது பார்க்கிறோம், கர்த்தர் மேல், இந்த இயேசுவாகிய கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்தவர். அவர் உன் பாரங்கள், துக்கங்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார். நீங்கள் சுமக்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் சுமந்து விட்டார். என் அன்பு சகோதரனை சகோதரி, நீங்கள் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிப்பார். உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுவார். உங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக அவர் மாற்றுவார். கடைசியாக நான் சொல்லி முடிக்கட்டும். கொலேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கொலேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவுள். நான் முதலாவது சொன்னேன், கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரவில்லை. இரண்டாவதாக சொன்னேன், கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்வார். மூன்றாவதாக சொன்னேன், கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வையுங்கள், பூரண சமாதானத்தை கொடுப்பார். கண்களை மூடுவோமா? Praising Jesus. அப்படியே நெடுமுழங்காதீர்கள். கடந்ததை நினைத்து கலங்காதே. நடந்ததை மறந்துவிடு. என் வாழ்க்கையை இவ்வளவாய் நொறுக்கி விட்டார்கள். ஓ, என்னுடைய வாழ்க்கை இவ்வளவாய் உடைந்து நொறுங்கி போய்விட்டது. நான் ஒன்று நினைக்க எனக்கு எல்லாமே எதிராகவே நடந்து முடிந்து விட்டது. கலங்காதே, நன்மைக்கு ஏதுவாகவே, சகலமும் நன்மைக்கே. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார், இன்றே நீ காண்பார். கலங்காதே, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார்.
உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் கடந்ததை நினைத்து கலங்க வேண்டாம். நடந்ததை மறந்து விடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கண்களை மூடுவோமா? உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். பிதாவே, பரிசுத்த தேவனே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற, இனி மேலும் பார்க்க போகிற யாவரையும் நான் உடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன். உடைய சபை மக்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். சபையில் இருந்து தூர தேசங்களில் இருக்கிற உடைய பிள்ளைகளின் குடும்பமாய் தனிமையாய் இருக்கிறவர்களையும் ஒப்புக் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் கண்களை கண்ணீருக்கும், கால்களை இடர்றதுக்கும், ஆத்மாவை மரண இக்கற்றுக்கும், உலகம் மாமிசம் பிசாசுகள் தொடாமல் காணாமல் சேதப்படுத்தாதபடி நீர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாதத்துக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களினால், ஆவிக்குரிய நன்மைகளினால், சரீர ஆசீர்வாதங்களினால், குடும்பத்தில் உள்ளவர்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களினால், பார்க்கிற வேலைகள், சொந்த தொழில்கள், கையின் பிரயாசங்களின் ஆசீர்வாதங்களினால், ஊழியர் செய்கிற ஊழியர்கள் குடும்பங்களுடைய ஊழியர்களின் ஆசீர்வாதங்களினால், சகல விதமான பொருளாதார நன்மைகளின் ஆசீர்வாதங்களினால், இந்த ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள் ஆத்மாக்களினால், கர்த்தராகிய தேவன் இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் சீயோனில் இருந்து ஆசீர்வதித்தருள். ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியார் நாமத்தினாலே உடைய ஊழியக்காரனாக அடியாரும் உடைய ஜனங்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. தேவ ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கு எதிராக எந்த பிசாசுடைய வதவிகள் கிரியை செய்யாதபடி இயேசுப்பா நாமத்தில் கட்டி நிறுவனமாக்கி ஜெயம் எடுக்கிறேன். கரத்திலே ஒப்படைத்து பொறுப்படுத்திக் கொண்டதற்காக அற்புதங்களை செய்து மகிமைப்படுவீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்து மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.